வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ராக் பெயிண்டிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 4 விதமான பெயிண்டிங் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். கிறிஸ்மஸ் வருது இல்லையா? அதனால வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடா நம்ம வந்து இந்த பெயிண்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரில் பிராண்ட்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட். இந்த மாதிரி பெயிண்டிங் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எந்த ஸ்டோன்ல பெயிண்டிங் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டோனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் எடுத்து நான் குடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 4 போர்ஷனா நம்ம பிரிச்சு குடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் குடுத்திருந்தேன் இல்லையா? இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் ஒயிட் கலர் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதே அளவுக்கு ஃப்ளஷ் டிண்ட் கலர் எடுத்து நான் குடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர், அடுத்து வந்து ஒயிட் கலர், அடுத்து ஃப்ளஷ் டிண்ட் கலர், மறுபடியும் ஒயிட் கலர் எடுத்து குடுத்து முடிச்சிட போறேன். இது வந்து பார்க்கறதுக்கு சாண்டா கிளாஸோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஃபேஸ்ன உடனே ரொம்ப டீட்டெயிலா நம்ம வரைய போறோம்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் குழந்தைங்க பண்ற மாதிரியான ஒரு ராக் பெயிண்டிங் இது. இது மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வாங்கலாம். அது இல்லன்னா நீங்க வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாரி கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். நான் வந்து இத கடையிலயும் வாங்கலங்க, ஆன்லைன்லயும் வாங்கல. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த பீச்ல கிடைச்ச கல்கள நான் எடுத்துட்டு வந்தேன். அத வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு பெயிண்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். சவுதி அரேபியால யாராச்சும் இருந்தீங்கன்னா, அல் நக்கில் பீச்ல இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் கிடைக்கும். அத கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ராக் பெயிண்டிங் பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த மாரி கலர் பண்ணிட்டோம்ல, இது கொஞ்ச நேரம் காயணும். இது காஞ்சதுக்கு அப்புறமா இப்ப எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல ஒரு பெரிய சைஸ்ல டாட் இருக்கிற மாரி நான் வந்து மேல அந்த ரெட் கலர் இருந்துச்சுல அதுல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டின் கலர் இருக்குல்ல, அதுல வந்து 2 பிளாக் கலர்ல டாட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிளாக் கலர் 2 டாட்ஸுக்கு நடுவுல கொஞ்சம் கீழ தள்ளி வர மாதிரி ரெட் கலர்ல ஒரு பெரிய சைஸ்ல டாட் வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வார்னிஷ் இதுக்கு மேல குடுக்கலாம். வார்னிஷ் குடுத்தா இன்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். இப்போ 2வது பெயிண்டிங் செய்றதுக்காக ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பிளாக் கலர்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். சும்மா ரஃப்பா போட்டு விட்டா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளாக் கலர்ல நம்ம அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு அவுட் சைடுல வர மாதிரியே பிளாக் கலர் எடுத்து குடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற பெயிண்டிங் எல்லாத்துலயுமே ஒரு சைடுல மட்டும் தான் கலர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் சைடுல மட்டும் கலர் பண்ணியிருக்கேன். பேக் சைடு வந்து அப்படியே பிளைனா தான் விட்டுருக்கேன். நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட போஸ்டர் கலரோ அல்லது வாட்டர் கலரோ இருந்துச்சுன்னா நல்லா திக்கா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஒண்ணு தண்ணி பட்டது அப்படின்னா போஸ்டர் கலர், வாட்டர் கலர் இதெல்லாம் வந்து போயிடும். அதனால தண்ணி படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயிண்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்த இடத்துல அந்த சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துட்டேன். சில இடங்கள்ல அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா அது நீங்கள் சரி பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து எல்லாமே இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நடுவில் வந்து எம்டியாக விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து கொடுத்துக்கணும். இந்த பெயிண்டிங்கில் பிளாக் கலருக்கு பதிலாக கிரே கலர் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நார்மலாகவே இந்த பெயிண்டிங்கை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி நான் காலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி வாய்க்கும் ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறேன். ஆரஞ்சு கலருக்கு பதிலாக நம்ம எல்லோ கலர் கூட கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டோனில் ஒரு பெண் குயினை தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸியானது. சின்ன பசங்க ஈஸியாகவே பெயிண்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ராக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அப்போ வந்துட்டு எம்சில் வாங்கிக்கோங்க கடையில். எம்சில் அல்லது ஏர்ட்ரைக்கில் எடுத்துகிட்டு ஸ்டோன் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் ஸ்டோன் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அதை நல்லா ரோல் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து காய வச்சுருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்கை நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வார்னிஷ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிட்டு வாயும் காலும் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணுக்காக பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு 2 டாட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் பெயிண்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாகவே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். நான் வந்து எல்லா பெயிண்ட்டையுமே ஒரு கோட்டிங் தாங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள் கோட்டிங் கூட கொடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருந்தேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயோட அவுட்லைன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளக்க வந்து மறுபடியும் க்ரீன் கலர் எடுத்து ஃபில் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் க்ரீன் எடுத்துக்கோங்க. இல்லை சாப் க்ரீன் பிடிக்கும் அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய சாப் க்ரீன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டுக்காக நான் ஒயிட் கலர் கொடுத்துருந்தேன்ல, லைட் ப்ளூ கலர் அல்லது லைட் பிங்க் கலர் இந்த மாதிரியான கலர்கள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட சாக் பெயிண்ட் இருக்குது அப்படின்னா சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்டுக்கு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அவுட்லைன் வரைஞ்சிருந்தேன். இப்போ உள்ளக்க கலர் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கலர் பண்ண பிறகு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ப்ரௌன் கலருக்கு பதிலாக நம்ம வந்து பிளாக் கலர் கூட கொடுக்கலாம். ஆனால் ப்ரௌன் கலர் கொடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா
எல்லோ கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டார் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். எல்லோ கலர்லேயே நான் பெயிண்ட் எடுத்து கொடுத்ததுனால இது அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளக்க வந்து எல்லோ கலர் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் அங்கங்கே ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் டாட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறைய லைட்ஸ் அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுருக்கேன். இல்லை ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ 3வது பெயிண்டிங் முடிச்சாச்சு. 4வது பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ரெட் கலரில் ஒயிட் கலரில் காம்பினேஷனில் செய்யலாம், இல்லைனா ப்ளூ கலர் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் பேக்ரவுண்டுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு வரைகிறது வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ ரெட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வரைஞ்சிட்டு பக்கத்துலேயே குட்டி குட்டியாக டாட்ஸ் வைக்கலாம், ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிற மாதிரி. இல்லைனா சின்ன சைஸில் இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸை வரைஞ்சிட்டு கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே குட்டி குட்டியாக 2 சைட்லேயும் சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சு விட போகிறேன். இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானது. இன்னும் வேறு மெத்தடில் கூட நம்ம ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் வரையலாம். ஒருவேளை பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க பெயிண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்னோ ஃப்ளேக்ஸை சின்னதும் பெருசுமாக நீங்கள் கலந்து கலந்து வரைஞ்சிட்டு பக்கத்துலேயோ அல்லது சைட்லேயோ ஸ்னோமேன் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வரையலாம். இப்போ ஸ்னோ ஃப்ளேக்ஸோட அவுட்லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக டாட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சு விட்டுக்கிறேன். இந்த டாட்ஸ் வச்சுட்டு நடுவுலையுமே கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அங்கேயுமே ஒரு 2 டாட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வந்து கொஞ்சம் பெருசாகவும் அடுத்து வந்து ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கிற மாதிரியும் நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியானது, பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் பெயிண்டிங்கெல்லாம் செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டடி டேபிள் மேலே பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கார்ட்போர்டில் ஒட்டிட்டு அதை வந்து நீங்கள் வால் டெக்கராக யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியான ராக் பெயிண்டிங்கெல்லாம் செஞ்சுட்டு அதை நீங்கள் ஷோகேஸில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த 4 பெயிண்டிங்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பென் குயின் வரைஞ்சிருந்தோம்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 4 பெயிண்டிங்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பற்றின உங்களோட விரிவான கமெண்ட்டை கொடுத்துட்டு கூடவே எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.